என்னப்பாச்சு? அதை பாக்குறேன் சார். சார் என்னாச்சுப்பா? லேட் ஆகுமா? கார் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார். வண்டியை ஒழுங்கா செக் பண்ணி எடுக்க மாட்டீங்களா? சாரி சார். கமிஷனர் சார். சார் சொல்லுங்க சார். துர்கா, நான் வந்துட்டு இருந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுனா? நீங்க ஜீப் எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகே சார், ஷூர். நான் இப்போ உடனே வரேன். ஓகே, வாங்க. டிரைவர், மேடம் வண்டி எடுங்க. ஓகே மேடம். நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க மேடம். ஆகும்னா நடக்க ஆரம்பிச்சிருக்குது. சார். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா சார், வாங்க போலாம். சரி, போலாம். துர்கா சார், அந்த மினிஸ்டர் பையனை கொலை பண்ண கொலைகார யார் துர்கா? அத நான் ஏன் வாயால சொல்றதை விட சம்பந்தப்பட்டவங்க வாயால சொன்னா சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஏன் துர்கா, நீங்க குடுக்கற பில்டப் எல்லாம் பார்த்தா விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. வாங்க சார், நேர்லயே பார்க்கலாம். பாம்பு, பாம்பு, பாம்பியா? பாம்பு. ஏமா, விளையாட பாம்புமா? ஏமா, தள்ளி போங்க மேடம். அந்த பக்கமா போங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஐயோ. துர்கா எதுக்காக கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டிருப்பா? ஒருவேளை அமைச்சர் மகன் கேஸ் விஷயமா ஏதாவது பேசணும்னு கோயிலுக்கு வர சொல்லிருப்பாளோ? என்னக்கா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்றேன். அம்மா, எதுக்காக கோயிலுக்கு வர சொல்லி போன் பண்ண? சொல்றேன்க்கா. அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல அவனை கொலை பண்ண குற்றவாளி யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் துர்கா. நான் அப்பவே நினைச்சேன் நீ இந்த கேஸ் விஷயமா பேசிதான் என்ன கோயிலுக்கு வர சொல்லிருப்பேன்னு. ஆனா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, மினிஸ்டர் மகனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? கொலைகாரன் இல்ல, கொலைகாரி. கொலைகாரியா? என்ன சொல்ற துர்கா? அமைச்சரோட மகனை கொலை பண்ணது ஒரு பொண்ணா? பொண்ணு இல்ல, பொம்பளை. பொம்பளையா? நீ என்ன சொல்ற துர்கா? யார் அந்த கொலைகாரி? என்ன பிரச்சனை? எதுக்காக கொலை பண்ணா? அது வேற யாரும் இல்லக்கா, எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்களா? யார் துர்கா? மாயா. மாயாவா? ஆமாக்கா, மாயாவே தான். மாயா தான் கொலை பண்ணாங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச?
அமைச்சரோட மகன் உடம்புல பூரா விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் அவன் உயிர் போயிருக்குங்கிற உண்மையை மறைச்சு அடிபட்டதுல அவனோட உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால்தான் உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட மாத்தி எழுத வச்சு டாக்டருக்கு அந்த மாயா பணம் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க தானே அமைச்சரோட மகனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க எதுக்காக அமைச்சர் மகனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணணும்? என்ன மாட்டி விடுறதுக்காக தான். உன்ன மாட்டி விடவா? என்ன சொல்ற?